நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர் ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அயலான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு ஏலியன் திரைப்படம் அப்படின்றது நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரியான திரைப்படமும் கூட. ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் முதலாளி தன்னோட சுயலாபத்துக்காக ஆராய்ச்சி அப்படின்ற பேர்ல ஸ்பார்க் அப்படின்ற ஒரு கல்லை பயன்படுத்தி இந்த பூமியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. இந்த பூமியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேற்று கிரகத்திலிருந்து வர ஒரு ஏலியன் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்பேஸ் ஷிப்பை தொலைச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோ சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து அந்த ஏலியன் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சதா இல்லையா, அந்த வில்லன் கிட்ட இருந்து அந்த ஸ்பார்க் அப்படின்ற கல்லை எடுத்ததா இல்லையா, அதோட கிரகத்துக்கு அது மறுபடியும் போய் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றதான் இந்த அயலான் திரைப்படத்தோட கதை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ, வழக்கம் போல ஒரு கார்ப்பரேட் முதலாளி, வழக்கம் போல காதலிக்கிறதுக்காக வர ஒரு கதாநாயகி அப்படின்னு வழக்கமான ஒரு திரைப்படமாக தான் இந்த படமும் ஆரம்பிச்சது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் ஒரு டைலாக் வேறு வச்சுட்டாங்க. முதல்ல இவனுக்கிட்ட இருந்தானே இந்த விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு டைலாக் அதில் வச்சிருந்தாங்க. நம்மளை ஏற்கனவே இந்த விவசாயத்தை காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹீரோக்கள் நம்ம நோக்கடிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த படமும் இருந்துருமோ அப்படின்னு நினைச்சோம். பட் அப்படி இல்லை. ஏன்னா படம் ஆரம்பிச்ச முதல் 30 நிமிஷம் ஒரு வழக்கமான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ஹீரோ கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஏலியன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாம வேற ஒரு திரைப்படத்துக்கு வந்திருக்கோம், ஒரு வித்தியாசமான ஒரு படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுத்தது. குறிப்பாக யோகி பாபு, கருணாகரன், சிவகார்த்திகேயன் அவரோடு சேர்ந்து அந்த ஏலியன் அடிக்கிற அந்த லூட் இருக்குல்ல, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்து அதெல்லாம் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக எடுத்திருந்தாங்க. முக்கியமாக அந்த ஏலியனோட அந்த கேரக்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஏலியன் திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அதில் வர அந்த ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரசிக்கும்படியாக இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் கோரமாக இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அப்படி இல்லை. நல்லா தலைக்கு மேலே 2 ஆண்டனா முட்டை கண்ணு வச்சு ஒரு மாதிரி கியூட்டா அழகா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதிலும் முக்கியமா அந்த ஏலியனை ரொம்ப இன்னசென்ட்டா டிசைன் பண்ணதான் ஹைலைட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி அந்த ஏலியன் வந்துட்டு ரொம்பவே கியூட்டா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் அதிகமாக இருக்கிற திரைப்படங்கள், இந்த ஏலியன், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்போது இந்த சிஜி ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். அது வந்துட்டு நமக்கு சிஜி அப்படின்றது தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் இந்த ஏலியன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு சிஜி மாதிரியே தெரியல. ஏதோ படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இந்த ஏலியனும் ஒரு கதாபாத்திரமாக தான் தெரிய தவிர சிஜி அப்படின்றது எந்த இடத்துலையும் உறுத்தவே இல்லை. அதே மாதிரி அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கிரகத்தை பற்றி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லும். அப்போ அந்த காட்டக்கூடிய அந்த கிரகமாகட்டும், அதே மாதிரி அந்த கிரகத்தில் வந்துட்டு ஏலியன்ஸ்லாம் மீட்டிங்லாம் போடாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் கண்ணுக்கு தெரிஞ்ச தவிர ஒரு சிஜி அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணை எந்த இடத்துல உறுத்தாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக சிஜி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஏலியன் கதாபாத்திரத்துக்கு சித்தார்த் அவர்கள் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த வாய்ஸ் வந்துட்டு அந்த ஏலியன் அந்த கேரக்டருக்கு வந்து சூப்பராக செட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களாம் இந்த படத்தை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. சிஜி ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு டெக்னிக்கலாக இந்த அயலான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் அங்கங்கே வர வசனங்களுமே ரொம்ப நல்லா இருந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் பூமிக்கு வரும்போது மற்ற ஏலியனும் சொல்லி அனுப்புவாங்க, இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் ஆபத்தான உயிரினமான மனிதர்கள் வாழ்ற பூமிக்கு போற, அதனால உஷாரா இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பாங்க. அந்த டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதே மாதிரி ஏலியன் கருணாகரன் யோகி பாபு கொண்டு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டைமிங்ல அடிக்கிற அந்த காமெடி இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அல்டிமேட்டா இருந்து. அதுலயும் முக்கியமா கருணாகரன் ஒரு விளக்கு கிட்டே இப்படி கை வச்சு நிற்பாரு. அந்த டைமிங்ல வந்துட்டு யோகி பாபு ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பாரு. ஆனால் தேட்டர் பயங்கர சிரிப்பா இருந்து. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில சிவகார்த்திகேயனும் ஏலியனும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பிளே ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்து. இப்படி இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் கூட இவங்க டெக்னிக்கல் கொடுத்த அந்த முக்கியத்துவம், முக்கியமாக அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்த அந்த முக்கியத்துவம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் திரைக்கதைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஏலியன், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் புதுமையாவோ புத்திசாலித்தனமாவோ எந்த வித ஒரு பெரிய காட்சிகள் இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி ஜாலியாகவும் கலகலப்பாகவும் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. ஆனால் செகண்ட் ஹாஃப் எந்த விதமான ஒரு புதுமையான காட்சிகளும் ஒரு புத்திசாலித்தனமான காட்சிகளும் இல்லாதனால ஒரு மாதிரி கொஞ்சம் லேக் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா ஜவ்வு மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு சுமாரான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் அப்படின்றத தவிர்த்து இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். ஓப்பனிங்ல ஹீரோ ஒரு யானைக்குடியை காப்பாத்திடுறாரு, உடனே அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங். அதே மாதிரி காதலிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஹீரோ எங்கேயோ இருக்கிற ஹீரோயின் அந்த கிராமத்துக்கு வருது. அதே மாதிரி இந்த கிராமத்தை அழிக்கிறேன், இந்த விவசாயத்தை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு கார்பரேட் இல்லை. இதில் நடுவில் தேவையில்லாத ஒரு சாங் வேற. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு ஸ்கிரீன் பிளேவை தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் அந்த ஏலியனுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எமோஷன்ஸ் சேர்த்து இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு சின்ன எமோஷனல் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னொன்று, இந்த படத்துல நம்ம புதுமையா பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன், அந்த ஏலியனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பவர்,
ஸோ இந்த ஏலியனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அதோ இவங்களும் ஏலியன் தான், அதோ அவங்களும் ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி வேற வேற கதாபாத்திரம் இந்த ஏலியன் பவர்லாம் கொடுக்கும்போது அந்த ஏலியன்ஸ்க்கு உண்டான ஒரு மரியாதையே போயிடுது. ஒரு படத்துல ஒரு கேரக்டருக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா படம் முழுக்க அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் அந்த ஸ்பெஷல் பவர் இருக்கணும். அப்பதான் அது வந்துட்டு ஒரு லீட் ரோலா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா வரப்போற வேற வேற கேரக்டருக்குலாம் அந்த ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா அந்த லீட் ரோலான அந்த கேரக்டரோட அந்த வேல்யூ அப்படின்றது டம்மி ஆடும். ஸோ அதை தான் இந்த படத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் எது எப்படியோ அந்த ஏலியனோட அந்த கியூட்டான அந்த கேரக்டர் டிசைன், அந்த ஏலியன் பண்ற அந்த இன்னசென்ட்டான சின்ன சின்ன லூட்டி, யோகி பாபு, கருணாகரன், சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து அந்த ஏலியன் பண்ற அந்த பயங்கரமான கலாட்டா, முக்கியமா இந்த படத்துல வந்து அந்த கிராபிக்ஸ் ஒர்க், இதுக்காகவே கண்டிப்பா அந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இந்த படத்தோட திரைக்கதையில புதுமையும் புத்திசாலித்தனத்தையும் போய்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் வேற ஒரு தளத்துல இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்துல ரியல் ஸ்டீல் மாதிரி இந்த ரோபோட்லாம் வருது, அதெல்லாம் வச்சு இன்னும் வேற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் ஒரு பெருமிகு படமா தமிழ் சினிமாக்கு அமைஞ்சிருக்கும். பட் ஓகே, உலக தரத்துல டெக்னிக்கலா ஒரு பெஸ்ட் திரைப்படமா இந்த அயலான் திரைப்படம் நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அதிகமான கிராபிக்ஸ் காட்சிகள் அதிகமா உள்ள திரைப்படம் இந்த அயலான் திரைப்படமா தான் இருக்கும். அப்புறம் திரைப்படத்துல உண்மையாவே ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரா அப்படின்னு தெரியல. ஏன்னா பிஜிஎம்மும் சரி சாங்ஸும் சரி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா எடுபடல. ஆனா ஏஆர் ரஹ்மானோட டச் ஒன்று இருந்தது. எங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்திரன் படத்தோட அந்த பிஜிஎம் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து இதுல போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது தான் ஆமா இது ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்றது அப்படியே தெரிஞ்சது. இந்த அயலான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கம் போல சொல்லுவோம்ல குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி கிடையாது, இது குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி திரைப்படமா இந்த அயலான் திரைப்படம் இருக்கும்.